மோனோ ஷாக் அப்சர்வர் அப்புறம் டியூவல் ஷாக் அப்சர்வர் இந்த ரெண்டுல எது பெஸ்ட்? இத சிம்பிளா ரெண்டு வகையா பிரிக்கலாம். மோனோ ஷாக் செய்யப்பட்டதுக்கான காரணம் ஸ்டெபிலிட்டி. டியூவல் ஷாக் அப்சர்வர் வந்து டியூரபிலிட்டி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருது. மோனோ ஷாக் வந்து வண்டியோட சென்டர் ஆஃப் மாஸை பக்காவா பேலன்ஸ் பண்ணும். பிளஸ் அதை வந்து டைரக்டா ஸ்விங் ஆர்ம் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுவே நீங்க டியூவல் ஷாக் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வீலோட கனெக்ட் ஆயிருக்கும். சரி, இப்ப மோனோ ஷாக் இருக்கிற வண்டியை நீங்க கார்னரிங் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி கார்னரிங் பண்ணும்போது வண்டி நீங்க நல்லா சாய்ப்பீங்க. அப்படி சாய்க்கும் போது இந்த சஸ்பென்ஷன் அந்த ஸ்விங் ஆர்மோட கனெக்ட் பண்ணிக்கிற மோனோ ஷாக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் நோக்கி அழுத்தப்படும். அதாவது ஸ்ப்ரிங் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கரெக்டா சென்டர்ல இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங் க்ளோசிங் வந்து ஈவனா உள்ள க்ளோஸ் ஆகும். அதனால கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு உலட்டலுமே இருக்காது. மோனோ ஷாக் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் அதாவது ரேசிங் பைக்ஸ்க்காக தயாரிக்கப்பட்டது. அதுல யூஸ் பண்ணிருக்கிற சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷனா இருக்கும். ரேஸ் பைக்ஸ் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினாலே வெயிட்ட முடிஞ்ச அளவு குறைப்பாங்க. அதே சமயம் சிங்கிள் ரைடர் தான் ரைட் பண்ணுவாங்க. அப்போ மோனோஷாக் அப்படின்றது ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் சிஸ்டம். ஆனா நம்ம ஆன்-ரோட் பைக்ஸ்ல யூஸ் பண்ற மோனோஷாக் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணி அதை ரெண்டு ரைடர்ஸ்க்காக தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனாலுமே அது லோட் கேரிங்காக செய்யப்பட்டது இல்ல, அது ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக செய்யப்பட்ட ஒரு ஷாக் அப்சர்வர். அடுத்தது டியூவல் ஷாக் அப்சர்வர். மோனோஷாக் அப்சர்வர் இருக்கிற வண்டி மாதிரியே இதையும் நம்ம கார்னரிங்ல நல்லா சாய்ச்சி திருப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுலயும் ஸ்விங் ஆர்ம் இருக்கும். ஆனா டைரக்டா வீல்ல வந்து சஸ்பென்ஷன் கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கோ இன்னொரு ஸ்ப்ரிங்கோ ஒரே மாதிரி ஈவனா பேலன்ஸ்டா வந்து கம்ப்ரஷனோ எக்ஸ்பென்ஷனோ ஆகாது. அன்லஸ் நீங்க லோட சென்டர்ல கொடுத்தா மட்டும்தான் ஈவனா ஆக்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி ஈவனா லோட் ஆக்ட் ஆகாது. நீங்க எந்த சைடு சார்ஜ் திருப்புறீங்களோ அந்த சைடு கம்ப்ரஷன் அதிகமாகவும் ஆப்போசிட் சைடுல கம்மியாகவும் இருக்கும். அப்போ ஸ்விங் ஆர்ம்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஏற்படும். அந்த ட்விஸ்டால நீங்க கார்னரிங்ல வண்டி ஒரு சின்ன உலகல கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சார்ஜ் திருப்பும் போது இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா டியூவல் ஷாக் அப்சர்வர்ல ஒரு மேஜரான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டியூரபிலிட்டி, ஹை லோட் கேரியிங் கெபாசிட்டி இருக்கும். ஆனா மோனோ ஷாக் வந்து ரேசிங்காக சிங்கிள் ரைடருக்காக டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இங்க நீங்க டியூவல் ஷாக் பாத்தீங்க அப்படின்னா டியூவல் ரைடர்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது. நீங்க பிள்ளையில ரைடர் வச்சு ஓட்டலாம், இல்ல பின்னாடி ஒரு பெரிய மூட்டையை வச்சு ஓட்டலாம். ரெண்டு ஷாக் அப்சர்வரும் வெவ்வேறு தேவைகளுக்காக தயாரிக்கப்பட்டது. அதனால இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இது ஏதோ ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.